எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பு ஆற்றல் வலிமையை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது சிவத்தோட வலிமையை பற்றி தான் பேச போகிறேன். சிவனான்னா சக்தினான்னா, சிவனுக்கு ஆற்றல் இல்லைன்னா, அதாவது சக்தி இல்லைன்னா சிவனும் சவரூபம். புரிஞ்சுதுங்களா? அப்போது நீ எதுக்காக சாப்பிட்ற, நீ எதுக்காக உன் தேவைக்காக வாழற, இதெல்லாம் எப்படி உருவாச்சு, உன் தேவைகள் எப்படி உருவாச்சு, எதனால் உன் தேவைகள் உருவாகுது, நீ எதுக்காக வாழணும்னு நினைக்கிற, நான் யார், இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது ஒரே சக்தி தான், ஆற்றல் தான். சிவ தான் தேடுது, உனக்குள்ளே இருக்கிற சிவன் தான் சக்தியை தேடுது. இந்த சக்தியை எப்படி பிடிக்கலாம், எப்படி நிரந்தரமாக நம்மளால் வாழ முடியும், எப்படி டயர்டு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும், எப்படி இந்த உயிரை நிரந்தரமாக காப்பாற்றிக்க முடியும், எப்படி சாகாமல் இருக்க முடியும்னு எது தேடுதுன்னா உனக்குள்ளே இருக்கிற சிவன் தான் தேடுது அந்த சக்தியை பிடிக்க. ஆனால் சக்தி விட்டு விட்டு ஓடிக்கினே இருக்குது வெளியே. புரியுதுங்களா? அப்போது இந்த சக்தியை நீ பிடிச்சாதான் சிவன்ற தத்துவம் நிலைச்சி வாழும். இப்போது 2 டைமென்ஷன், 2 குவாண்டமில் உன்னோட பாடி இயங்குது. 8ஆம் நம்பரில் தான் உன் பாடி இயங்குது. மேலே இருக்குது சிவம், கீழே இருக்குது சக்தி. இது டைமென்ஷன் அப்படியே மாறி 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 அப்படியே 2 பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அது எண்ணில் அடங்காக போயிட்டே இருக்கும். அப்போது உன்னோட ஆற்றல் எங்கேருந்து, அந்த முடிவில்லா ஆற்றலை எங்கே இருக்குன்னா ஆகாயத்தில் தான் இருக்குது. அந்த ஆகாயம் எங்கே இருக்குதுன்னா நம்ம தலைக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த தலைக்குள்ளே போகிற யோகா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அந்த பயிற்சியில் கை வைக்க முடியும். இந்த ஆற்றலை பிடிச்சவன் தான் சாகாதவன். எந்த ஆற்றலை பிடிச்சவன், இந்த 3வது கணம் ஓப்பன் பண்ணி தலைக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலை சுதர்சன சக்கரத்தை பிடிச்சி தன்வசப்படுத்தினவன் தான் சாகாதவன். மற்ற எல்லாரும் ஒரு லயத்தில் வாழும் கொஞ்சம் நாளைக்கு. அது கூட கரெக்டாக என்ன சொல்ல முடியாது. அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும்போது நிரந்தரமாக இருக்குமோ. ஒரு ஸ்டேஜ் மேலே போனால் மாறுது, ஒவ்வொன்றா மாறுது. நிரந்தரமானது எதுவும் கிடையாது. ஆற்றல் எப்போ சுத்தமாக பிடிக்கிறியோ அதுதான் நிரந்தரமானது. மற்றது தெரியாது, மாறி மாறி போயிட்டே இருக்குது. அப்போது சாகாத தன்மையை பிடிக்கணுன்னா உன்னோட முயற்சியால், உன்னோட பயிற்சியால் தான் இருக்குதே தவிர வேறு எதாலுமே முடியாது. நன்றி, வணக்கம்.